எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கோம். உங்கள் சுபாஷ் எம்பிஏ. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நான் பிறந்த ஊரான ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, நம்ம குடும்ப கோயில் போகிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் தம்பானூர்னு சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் சேர்ந்துருக்கும். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் எங்கள் குடும்ப கோயில் போகிறதுக்கு. ஆக்சுவலாக கண்ணமூலைங்கிற பிளேஸில் தான் இருக்குது. வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். நீங்களும் எங்கள் கோயிலை பாருங்கள். சின்ன கோயில் தான். எங்களோட குலதெய்வம் பேர் வந்து சாமுண்டேஸ்வரின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே சோட்டானிக்கிற பகவதி அம்மனை தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஒரு அவதாரம் தான் இந்த சாமுண்டேஸ்வரி அம்மன். இப்போ எதுக்காக நாங்கள் எங்கள் குடும்ப கோயில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக அந்த பொறுப்பை ஏற்று கரெக்டாக ஆகஸ்ட் 21 வந்துச்சுன்னா 3 வருஷத்தை நெருங்க போகுது. ஸோ அதனால் சாமிக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். இப்போ எங்களோட லைஃப் எப்படி ஸ்மூத்தாக என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல் எல்லாமே எவ்வளோ ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம். அதே மாதிரியே இனியுள்ள வருஷமும் சரி, நாங்கள் சேர்ந்துருக்க எல்லா வருஷமுமே அதே மாதிரி போகணும்னு சாமிகிட்ட வேண்ட தான் நான் குறிப்பாக வந்திருக்கேன். பொதுவாக வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் தானேங்க, நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களோட லைஃப் இதே மாதிரியே ஸ்மூத்தாக எப்போவுமே ஹாப்பியாக நாங்கள் போகணுன்னு. அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஒய்ஃப்க்கு ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லாத்திட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருமணமான ஆண்கள் சொல்லக்கூடிய அதிகமான ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது என்னை பார்த்துக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்காக தான். இது அந்த பையன் மட்டும் சொல்ல மாட்டான். அந்த பையனோட அம்மா அப்பாவும் அதே டயலாக்கை தான் சொல்லுவாங்க. ஏம்மா, உனக்கு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சது அவனை பார்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை, எங்களையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்காக தான். இல்லை, நான் தெரியாமல் இருக்கிறேன், இது என்ன ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? சரி, அது பார்த்துக்க வேண்டியது அவங்க கடமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா இருக்கும்ல. பொண்ணுங்களை பெற்று அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா செத்துறணுமான்னு நான் தெரியாமல் கேட்குறேன். அவங்களுக்கு சப்போஸ் பையன் இருக்க மாட்டான், அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்துக்கணுன்னு எந்த சட்டமுமே சொல்லலையா? அதாவது நம்ம அம்மா அப்பாவை அவங்க பார்த்துக்கணுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் அதே தான் நினைப்பாங்க. இது வந்து கடமை, ஒவ்வொரு மருமகனுக்கும் உள்ள கடமை தான். அதனால் மருமகள்களுக்கு மட்டும் இந்த கடமை கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துருவாங்க. சொல்லணும் அவசியமே கிடையாது. இதை சொல்லியாச்சுன்னா நான் ஒரு பைத்தியக்காரன், நான் அடிமுட்டாள், இல்லை என்னை பச்சை பச்சையாக என்னெல்லாம் திட்ட முடியுமோ அப்படிலாம் திட்டுவானு. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதெல்லாம் புரிஞ்சால் சரி, புரியாமல் இருந்தால் பாய். நானும் நைட்டு டிஃபனை முடிச்சிட்டேன்.